ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் பாலக்கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஒயிட் ரைஸோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து அதை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 3 பச்சை மிளகாய், பெரிய சைஸில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு புளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் உப்பு, 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வெந்து வரட்டும். 3 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ஒரு மத்து வச்சுட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி மசிச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக பேஸ்ட்டு மாதிரி மசிக்கக்கூடாது. இந்தளவுக்கு மசித்தா போதும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்க விடுங்க. கூடவே அரை டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க. கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் பொடியை நறுக்கின பூண்டு, 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. பூண்டு முழுமையாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னா மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு கட்டளவுக்கு பாலக்கீரையை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. எந்த கீரை செஞ்சாலும் அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். கீரையோட நிறம் மாறாமல் நல்லா பசுமையாக அப்படியே இருக்கும். நான் இன்றைக்கி பாலக்கீரையில் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதே மெத்தடில் எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணி இந்த கூட்டை செய்யலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து கொடுங்க. கீரை நமக்கு சட்டுன்னு சுருங்கி வந்துடும். பாருங்கள், கீரை நமக்கு ஒரு 2 நிமிஷம் தான் வதங்கியிருக்கு. எந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்குன்னு. கீரை இருக்கிறதே தெரியாத அளவுக்கு சுருண்டுருச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு, அதை சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. எனக்கு பருப்பில் இருக்கிற தண்ணியே சரியாக இருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இதை வேக விடுங்க. கீரை ஏற்கனவே ஓரளவுக்கு வெந்துருச்சு, அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் போல் ஆயிருக்கு. கீரை முழுமையாக வெந்துருச்சு. கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. இந்தளவுக்கு வெந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் இருந்து எடுத்துகிட்டு சுட சுட பரிமாறிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்பவே டேஸ்டியான பாலக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.